இப்போ நீ இங்க பாடுற இல்ல உன்னை இங்கே கொண்டு புதைச்சிருவேன். மனசு சரியில்லை, பாட முடியாது. மனசு சரியில்லையா? இந்த பெக்க போட்டுட்டு சந்தோஷமா பாடு. நான் குடிக்க வரல. பின்ன பாருக்குள்ள என்ன புடுங்குவா வந்த? உனக்கு வேலை கொடுக்கற முதலாளி சொல்றாரு, அவரே முறைக்கிறியா நீ? உனக்கு எல்லாம் எதுக்குடா மனசு? ஆடுனா ஆடணும், பாடுனா பாடணும், குடினா குடிக்கணும்டா. குடிடா. அண்ணே அண்ணே அண்ணே, இதுக்கு இல்லண்ணே, ஆடவா என்னண்ணே பாக்குற? அவன் அடிச்சும் பாடலண்ணா, அவன் கிடக்குறானே, அவன் ராவன அடுத்த முன்னாடியே களவாடுறவன். நீ ராமன், நீ கேட்காமையே நான் பாடுவேனே, பாடவா? பாடு. நான் சொன்ன பாட மாட்டேன், நான் கொடுத்தா குடிக்க மாட்டேன். கண்ட கண்ட சும்மா பையோட சேர்ந்து குடிப்ப, குடிப்ப, குமாரம் போடுவேன். அத பார்த்துட்டு சும்மா போறது சும்மா பையலா? போடா வாய. குடிடா, ஊத்துன. ஏய், ஒரு புள்ள ஆவா குடிச்சிட்டு கூட்டி விடுங்க. சாவுடா. நான் ஊத்துறேன். இவங்க எல்லாம் உன் பணத்துக்கு டான்ஸ் ஆடுவாங்க. குடி. அடிச்சு கொல்லுடா அவனை. கொல்லுங்களா? சொத்தாடி அடிச்சிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நீ என்ன பார்க்காம போறது இல்லடா. ஊர் பஞ்சாயத்துல ரெண்டு பேரும் அடிச்சு கூட கட்டுப்பாடு போட்டுருக்கு. அதே மாதிரி அடிச்சுக்கிறீங்க. இப்ப பஞ்சாயத்து கூட்டி உங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவோம். இதுக்கப்புறமா அடிச்சுக்கிட்டீங்க, ரெண்டு பேரும் ஊருக்குள்ள கால வைக்க முடியாது. ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிச்சு போயிருங்க. விடுங்கடா. நீதான் ஆம்பளை, உன்னை ஆசைப்பட்டதுல தப்பே இல்லையா? நம்ம சால்னா சரசுடா. இவன் எப்படிடா செத்தா? சசி, கையில என்னமா இருக்கு பாரு.
சரச கொலைக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. உனக்கு எந்த சம்பந்தமும் இல்லன்னா நீ கழுத்துல போட்டுத உன் மாமன் பொண்ணு டாலரு செத்தவ கைக்கு எப்படிப்பா போச்சு? அது எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியாது. தலைவரே, அந்த சால்னா கடைக்காரருக்கு இவன் மேல ஒரு கிறுக்கு. இவன் மாமன் பொண்ணு மயக்கத்துல திரியிறான். இவன் போத போட போகையில வரையிலாம் அந்த சால்னா கடைக்காரி இவனை சீண்டுகிட்டே இருப்பா தலைவரே. நேத்து கூட சால்னா கடைக்காரி இவன் மேல வரசனுக்கு பல நரைஞ்சிட்டான் தலைவரே. நேத்துக்கு அடிச்சிருக்கான், காத்தால பொண்ணு மாட்டேங்கிறான். ராத்திரி அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு, அதான் கூட்டம் தலைவரே. இவன மாதிரி உள்ளவனெல்லாம் உள்ளதெல்லாம் தான் தலைவரே ஊர் நல்லா இருக்கும். இதுக்கு மேல ஸ்டேஷனுக்கு போன் பண்ணுங்க, மத்தத போலீஸ் வந்து பாத்துக்கிட்டோம். அப்பா ஒரு நிமிஷம். என்னம்மா இந்த கொலையை அவர் பண்ணிருக்க முடியாதுப்பா. என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, நான் சொல்றேன். கண்டிப்பா அந்த கொலையை அவர் செஞ்சிருக்க முடியாது. நம்ம தலைவர் பண்ண இருக்கலாமா? நீ பஞ்சாயத்தால அப்படியே பேசக்கூடாது. ஏன் பேசக்கூடாது? நானும் இந்த ஊர்ல ஒருத்தி தான், எனக்கும் பேசுறதுக்கு உரிமை இருக்கு. யோ, படிச்ச பொண்ணியா, அதான் பொம்பளை புள்ள பஞ்சாயத்துல துணிச்சலா பேசுறா. நீ பேசுறா கண்ணு. செத்தவ கையில அவருக்கு சொந்தமான டாலர் இருந்தா அவர் தான் கொலை பண்ணிருப்பாரா? இவர் மேல அந்த சரசுக்கு ஒரு கிறுக்குன்னு சொன்னீங்கல்ல, அந்த ஆசையில இவர் மாமா பொண்ணு டாலரை அவையே எடுத்திருக்க கூடாது. கிரி நமக்கு கிடைக்க மாட்டான்னு தற்கொலை பண்ணிருக்கலாம்ல, இல்ல யாராவது அடிச்சு கொண்டிருக்கலாம்ல. நீ சொல்ற அந்த யாராவது ஏன் இவரா இருக்க கூடாது? இவர் இல்ல. அது எப்படி நீ அவ்வளவு நம்பிக்கையா சொல்ற? நேத்து ராத்திரி ஃபுல்லா கிரி ஏன் கூட தான் இருந்தாரு, அந்த நம்பிக்கையில தான் சொல்றேன். நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லனா, கிரி ஏன் கூட இருந்ததுக்கு எங்க அம்மா சாட்சி. வேணும்னா அவங்களே கேளுங்க. என்னடி சொன்ன? என் ஜென்ம விரோதிக்கு சமாதிக்கத்துல காத்துட்டு இருக்க. அவன் என் கூட தான் இருந்தானு நீ சபையே சொல்லுவ. அதை கேட்டுட்டு சும்மா இருக்க நான் ஒண்ணும். இங்க ஒண்ணு பேசிட்டு ஊர் பிரச்சனை இல்ல. போகடா ஆடி. அம்மா ஏய் ஆடி. எதிர்க்கு என் வீட்டுல சப்போர்ட்டா? வா. ஐயோ, நீ யாரா என்ன கேக்குறது? கழுத எதிர்த்து கேள்வி அடி கேக்குற. வேணே போயா, இந்த பெட்ரோல் ஊத்தி குளிச்சு சாகடிக்கிறடி. வேணாப்பா. ஒரு பொண்ணு கொண்டாவே பல தலைமுறை அடிச்சிருச்சுடா. இவன் பூர்வ ஜென்மத்து பரப்புடா. இல்லடா வேணா சொன்னா கேளுடா. ஐயோ அவனை விடுங்கப்பா. வாடா வா, வந்து கொளுத்துடா. கொளுத்துறேன்டி. ஆம்பளை நான் கொளுத்தணும், பொம்பளை நான் சாகணுமா? கொளுத்துடா பாப்போம். என்ன கொளுத்துறதுக்கு தயாரா? உன்னை பெத்த அப்ப கூட பொழுத வேண்டி. அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் உனக்கு உயிர் பிச்சை கொடுத்தேன். நான் பார்த்த உண்மையை சொல்லியிருந்தேன்னா பஞ்சாயத்துல ஊர் ஜனங்க ஒண்ணு கொளுத்திருப்பாங்க. ஆளை காலி பண்றேன்னு பல்ல இழிச்சு பணத்தை வாங்கிட்டு நான் பார்க்கும் போதெல்லாம் அவங்க கூட ஒட்டி உரசி கூத்தாடிக்கிட்டு பணம் கொடுத்த எனக்கு நக்கி நாமம் போட பாக்குறியா? நீ குடுக்குற எச்சி காசுக்கு நக்கி நாம போடுற எந்த நாயாலையும் கிரி உசுருக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு தாண்டா நான் உன்கிட்ட பல்ல இழிச்சு பணத்தை வாங்கினேன். இந்த சரசு காசுக்காக கண்டதையும் திங்கிறவன் நினைச்சுக்கிட்டியா? உன் பிச்சை காசை ஒரு நாள் உன் மூஞ்சில விட்டறியணும் தாயா. நீ கொடுத்த பணத்தை இன்னும் அப்படியே வச்சிருக்கேன். இந்தாயா போனோம். நீ என்கிட்ட பணம் கொடுத்து கிரிய விஷ வச்சு கொல்ல சொன்னத இப்பவே போய் நான் அவன் கிட்ட சொல்லி இருக்கிற ஒத்த கையை உடைச்சாதான் நீ எல்லாம் அடங்குவ. என்னடி சொன்ன? கழுத இருக்கிற ஒத்த கையும் அவன் உடைப்பானா? மீச வச்ச நாய, உன் வேட்டிய உருவி ஊருக்குள்ள ஓட விடுறேன்டா உன்னை. வாடா வாடா பாப்போம். வா வா வா. பஞ்சாயத்துல காட்டி கொடுக்கல, அத அப்படியே உள்ள வச்சு பொத்திக்க. அத விட்டுட்டு அப்பா பொண்ணு ஆத்தான்னு யாராச்சும் காட்டி கொடுக்க பாத்தீங்க, மொத்தம் 3 பேரும் சேர்த்து வச்சு கொளுத்துருவேன். இப்ப மேல பெட்ரோல் ஊத்துறதுல விட்டேன். இன்னொரு வாட்டி அவனுக்காக பறிஞ்சு பேசுன உங்க அப்பனுக்கு உன் சாம்பல் கூட கிடைக்காது. மாப்பிள்ள என்ன மாமன் விட்டு தனியா சரக்கு அடிக்கிற? என்ன மாப்பிள்ள இப்படி சொல்லிட்டா அந்த பொண்ணு? அந்த வெங்காயத்தை போய் அவட்ட கேளியா?
ஆமா தலைவர் பொண்ணுக்கு ஓமல் அப்படின்னா நினைப்பு மட்டும்தானா நிஜமாவா என்ன ஆகும்னா கை வாங்குற ஒரு கொள்கையோட வாழ்றவங்கிட்ட இப்படி ஒரு கேள்வி கேட்டதெல்லாம் ஏன் தப்பு தான் ஒத்துக்கிறேன் இந்த பிரச்சனையை இதோட முடிச்சுக்குவோம் சரச பெத்தவங்களும் இந்த ஊர்க்காரங்களும் வேணா அவ இப்படி அநியாயமா தற்கொலை பண்ணிக்கிட்டாளேன்னு நம்பலாம். ஆனா நம்ம வீட்டுல இருக்கிறவங்க அவளை கொண்டு இருக்கான்னு தெரிஞ்சும் நீங்க அவ சாவுக்கும் போயிட்டு எப்படிங்க பணத்தையும் எரிச்சிட்டு வந்தீங்க? இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா ஊர் ஜனங்க உங்களை பத்தி என்ன நினைப்பாங்க? இந்த உண்மை வெளியில தெரிஞ்சா குடும்பத்தோட கொளுத்திடுவேங்கிறான். என் பொண்ணு சாம்பல் கூட கிடைக்காதுங்கிறான். என்ன பண்ண சொல்ற? அவன் தான் அப்படின்னா உங்க மவன் ஊர் சபையில வச்சு நம்ம தலையில கல்ல தூக்கி போட்டாலேங்க. மனசுல ஒண்ணு இல்லாமையா ஒரு பொட்டச்சி வாயில இருந்து இப்படி ஒரு வார்த்தை வரும்? இங்க பாரு, நீ பாட்டு கண்டதையும் உளறிட்டு இருக்காங்க. பெத்த தாயும் கூட இருந்தான்னு ஒரு பொண்ணு சொன்னதுக்கு அப்புறமும் அந்த பொண்ணையே சந்தேகப்பட்டா எப்படி? பொம்பளை பிள்ளை வீணா சந்தேகப்பட்டா என்ன நடக்கணும் உனக்கு தெரியுமில்ல? இதெல்லாம் எங்க போய் முடிய போதும் தெரியல. முதல்ல கோயில் வேலை முடியட்டும். திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு பண்றேன். நான் முடிவு பண்ணிட்டேன், அந்த ஒருத்தன் நீதான். அதனாலதான் அவ்வளவு பேர் மத்தியில நீ என் கூட தான் இருந்தேன்னு பொய் சொல்லிட்டேன். நீ நல்லவன் தான், உன் தலைமுடியும் தாடியும் தான் பார்க்கவே பயமா இருக்கு. உன்னை ஏன் டேஸ்டுக்கு மாத்துறேன். முதல்ல உன் ஹேரை கட் பண்ணணும், இப்போ தாடி, இனி ட்ரெஸ் சேஞ்ச். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.